Welcome back, Namba and Nambis. Welcome to our Flick Time channel. கொரட்டலா சிவா இயக்கி இப்போ தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்க படம் தான் தேவரா. மாஸ் மசாலா படம் சொல்லுவோம். இந்த படம் கமர்ஷியல் ஃபேன்ஸ் பார்த்தா கூட பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அதே கமர்ஷியல் ஃபேன்ஸ் பார்த்தாங்கன்னா கூட பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி என்னடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன், எமோஷன், ட்ராமா இந்த மூணுத்தையும் உள்ளடங்கின படம் தான் தேவரா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணியோட மியூசிக் சூப்பராக இருந்தது. அந்த மியூசிக் இல்லைன்னா படம் ஓவராலாக எனக்கு தெரிஞ்சு நல்லா இல்லாமல் போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ், சிஜி எல்லாமே சூப்பராக இருந்தது. ஒரு இடத்துல கூட நூதி சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இந்த படத்தோட ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எண்டே இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. இதில் என்டிஆர் ஆக்டிங் வந்து சூப்பராக இருக்குது. செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட மாசஸ் சீன்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருக்குது. இந்த படத்தில் நிறைய தேட்டரிக்கல் மூமெண்ட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு பஞ்சமே இல்லாமல் எடுத்து வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் படத்தோட இல்லை யாருன்னு பார்த்தீங்கன்னா சாய் அலிகான். இவர் செமையாக நடிச்சிருக்காரு. இத்தனைக்கும் தெலுங்குல 2வது படம் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் படம் ஆதிபுருஷன் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்காரு. செகண்ட் படம் தேவரா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் பயங்கரமாக நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். இந்த படத்தில் ஹீரோயினா ஜான்வி கபூர் நடிச்சிருக்காங்க. அவங்களே செகண்ட் ஆஃப் மேலே தான் வராங்க. அதுவும் அந்த கேரக்டர் வராங்க, டுவேட் பாடுறாங்க, போயிடுறாங்க. இந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் அவங்களுக்கு டீட்டெயிலான ஒரு இதுவே சொல்லவே இல்லை. மேபி செகண்ட் பார்ட்டில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். தேவரா இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயமே இல்லாமல் இருக்கிற ஒரு கேங் இருக்குது. அவங்க கடந்த வர எல்லா சர்க்கல் கப்பல்லையும் கொள்ளையடிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய கொள்ளையடிக்கிறாங்க. கடைசியில் கொள்ளையடிக்கிற பொருட்கள் ரொம்ப பெரிய ஆயுதங்கள் தெரிய வருது. இவ்வளோ நாள் செய்கிறது ஆயுதங்கள் கடத்தல்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தெரிய வருது. இனிமேல் அந்த கேங் யாரும் ஆயுத கடத்தலுக்கு போகக்கூடாதுன்னு தடை சொல்கிறாரு. ஆனால் அந்த வீடியோ நிறைய பேர் போகிறாங்க. போகிறவங்கள இப்படி தடுக்கிறாரு. இதுதான் இந்த படம். தடுக்கிறதுக்கு இப்படி யார் விடாத நீங்கள் படம் பார்க்கும்போதே அது புரிஞ்சிடும். ஃபுல்லாக அப்பா என்டிஆர் தான் வருவார். அதுவே செகண்ட் ஹாஃப் தான் பையன் என்டிஆர் வருவார். இந்த படம் முடியும் போது ட்விஸ்ட்டுன்னு நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ட்விஸ்ட்டு எல்லாமே ப்ரெடிக்டபிளாக தான் இருக்குது. கூட ட்விஸ்ட்டு மாதிரி தெரியல. படம் முடியும் போது லீட் கொடுத்துருக்காங்க செகண்ட் பார்ட்டுக்கு. அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாகுபலி படம் பார்த்துருப்போம்ல, அந்த பாகுபலியில் கட்டப்பா என் பாகுபலியை குத்துனாரு என்ற ஒரு கேள்வி தான் செகண்ட் பார்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ஒன்று வச்சுருக்காங்க. அது சொன்னால் சொல்லிடலாம். ஆனால் இருந்தாலும் எனக்கு கதை முக்கியம் இல்லை, படம் தான் முக்கியம்னு நினச்சிங்கன்னா தேட்டரில் இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். நான் சொல்லுவேன், எதுவாக பார்க்க சொல்லுவேன்னா, ஒரு நல்ல கமர்ஷியல் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, ஆக்ஷன் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பார்க்கலாம். இன்னொன்று, இந்த படத்தை ஓடிடியில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஸ்ட்ரீமிங் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸாக போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.